ஆமே ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய நல்ல ஆவி என்னை நடத்தட்டும். ஆனா சவுலுக்குள்ளே புகுந்த ஆவியை குறித்து பைபிள் சொல்லுகிறது, ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே புகுந்து அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே நுழைந்தது. அந்த பொல்லாத ஆவி அவனை நடத்த ஆரம்பித்தது. எப்ப கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ அப்பொழுது சவுலுக்குள்ள பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி உள்ள புகுந்து ஒரு பெரிய எரிச்சலை அவனுக்குள்ளே உண்டாக்க ஆரம்பித்தது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தாவீதுக்கு விரோதமாக சவுலுக்குள்ள இருக்கிற ஆவி ஒரு பகையை உண்டாக்கினது அவனுக்கு. தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இறக்கி வரும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சில பகைகள் உனக்கு நேராக கடந்து வரும். அந்த பொல்லாத ஆவி உனக்கு எதிராக எழும்பி வருவார்கள். பொல்லாத வல்லமைகள் உனக்கு எதிராக எழும்பி வரும். நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது, தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனால் தீர்மானிக்கப்படுகிற பொழுது, தேவனுடைய ஆவி உனக்குள்ள வர ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில சத்துருக்கள் காரணம் இல்லாமல் உன்னை பகைக்க எழும்பி வருவார்கள். அவர்கள் அல்ல வருவது, மாறாக இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் வல்லமையாய் இருக்கிற இந்த பொல்லாத ஆவி சில மனுஷ சரீரத்துக்குள்ளே புகுந்து அது என்ன செய்யும் என்றால் நமக்கு விரோதமான சில துச்சன பிரபாகங்களை எழுப்பி நமக்கு எதிராக யுத்தத்தை நடப்பிக்கும்படியாக வருவார்.